ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதிகாவின் ரெசிபீஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இப்போ மாம்பழ சீசன். மாம்பழத்தை வச்சு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1.5 தேங்காய், சின்ன தேங்காய் தாங்க, 1.5 தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மேலே உள்ள ஸ்கின் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ப்ரௌனாக, அதெல்லாம் எடுத்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு தேங்காய் வந்து நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு மாதிரி பண்ணிக்க போகிறேன். ரொம்ப பவுட்ரு ஆக்கிட வேண்டாம், தண்ணி ஊற்றியும் அரைக்கக்கூடாது. இது மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப மையாக்கிட வேண்டாம். இப்போ நம்ம வந்து அதை நல்லா வறுக்க போகிறோம். தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு தேங்காய். நம்ம தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. அப்படியே கடாயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயில் உள்ள ஈரம் போகணும், அவ்வளோதான். இப்போ இன்னொரு பேனில் நான் ஒரு 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். 1 கப் தேங்காய் இருந்துச்சுங்க. அந்த அளவு வந்து தேங்காயோட அளவு 1 கப் இருந்தது. நான் அதுக்கு 1/2 கப் சுகர் எடுத்திருக்கிறேன். அந்த சுகரில் 1/2 கப் வந்து தண்ணி எடுத்திருக்கிறேன். சுகரையும் தண்ணியுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கணுங்க. நல்லா பபிள்ஸ் மாதிரி வரும். நம்மளுக்கு வந்து 1 இல்லை 1.5 கிட்டையாவது வேணுங்க அந்த கம்பிப்பதம். 1.5 கம்பிப்பதம் கிட்ட வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். பர்ஃபி நல்லா ஷேப்பாக வரும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து வரல, ஜஸ்ட்டு கரைஞ்சிருக்குது. சர்க்கரை வந்து கரைஞ்சிருக்குது, அவ்வளோதான். இன்னும் நம்மளுக்கு 1.5 பதம் கம்பிப்பதம் வரணும். இப்போ வந்து நல்லா நுரையாக வந்துடுச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு கம்பிப்பதம் வரும்போதே நீங்கள் இந்த தேங்காயை சேர்த்துட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அதனால தான் பாருங்கள், நம்மளுக்கு ஒரு கம்பிப்பதம் நல்லா வந்துருச்சு. 1 செகண்ட்லேயே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருங்க. அதனால் நீங்கள் இப்போவே தேங்காய் சேர்த்துடலாம். 2 கம்பிப்பதம்லாம் வந்துருச்சுன்னா ஒன்று ரொம்ப உதிர ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். அதனால் அந்த அளவுக்கு விட்டுறாதீங்க. இப்போ தேங்காயும் சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு மாம்பழம் எடுத்து வச்சுருந்தேன். அந்த மாம்பழத்தை அரைச்சி வச்சுருந்தேன். பல்ப் இருக்குறீங்களா, மாம்பழத்தோட பல்ப்பு, அதை சேர்த்துக்கோங்க. மாம்பழம் நல்லா அரைச்சது அதை சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு வந்து ரொம்ப ஹையாகவும் வைக்காதீங்க, லோவாகவும் வைக்காதீங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த அளவுக்கு நல்லா உருண்டு அந்த பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வருங்க. இப்போ வந்து நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ஒரு நெய் தடவுன தட்டில் போட்டுருங்க. நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து சூடாக இருக்கும்போது கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கும். நம்ம நல்லா ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் பர்ஃபி போடுறதுக்கு நல்லாவே வருங்க. அதனால் முதல்ல இப்போ நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணிவிட்டு கார்னிஷ்காக மேலே தேங்காய் பூ இருக்கு இல்லைங்களா, அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்தது, அந்த ட்ரைடு கோகோனட் பவுடர், அது தாங்க மேலே தூவிக்கிறேன். நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். இப்போ நம்ம கோகோனட் பவுடர் மேலே கொஞ்சம் தூவிட்டோம். ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஆறட்டும். அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபி போடுறதுக்கு வரும். கொஞ்சம் ஒட்டாமலும் இருக்கணும்னா ஒரு 2 மணி நேரமாவது ஆகணுங்க. பாருங்கள், 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் ஒட்டாமல் வந்திருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருந்தது. நல்லா ஆறுனா இன்னும் நல்லா வரும். நம்மளுக்கு மேங்கோ கோகோனட் பர்ஃபி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
சேனல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.